எஸ்எஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம நாகர்கோயிலில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னலான டேஸ்டியான சிப்பி மீன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிப்பி மீன் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் 100 சிப்பி மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டில் நம்ம சிப்பி மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெசலில் தண்ணி நிறச்சிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிப்பி மீன் எல்லாமே போட்டுக்கலாம். உங்கள் கையில் 2 சிப்பி மீன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒன்றோடு ஒன்று உரசிக்கோங்க. மாதிரி நம்ம ஒன்றோட ஒன்று ரப் பண்ணி எடுக்கிறனால வெளியில் இருக்க ஹேரி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்துடும். சிப்பி மீன் யூஸ்வலாக கடலில் இருக்கிற பாறையில் ஒட்டி இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால நம்ம பாறையிலேருந்து இதை பிரித்து எடுக்கிறப்போ பாறையோட மீதி துண்டுகளும் இதில் சம்டைம்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி ரப் பண்ணுறப்போ பாறையோட துகள்களும் போயிடும். தண்ணி க்ளீன் பண்ணி எடுத்த சிப்பி மீனை இன்னொரு தண்ணியில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது இருக்கிற சிப்பி மீனையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க சிப்பி மீனை ஒரு பானையில் சேர்த்துக்கலாம். மண் பானை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதிலே சேர்த்துக்கோங்க. மீனான சிப்பி மீன் இந்த மாதிரி தான் வெளியில் இருக்கும். இப்போ நான் ஒரு அலுமினிய பானையில் சிப்பி மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஸ்டவ்வை ஆன் பண்ணி லிடை க்ளோஸ் பண்ணி நம்ம இதை வேக விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிடை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிப்பி மீன் நல்லா வெந்து கிடச்சிருக்கும். வெளியில் இருக்கிற ஷெல் நல்லா விரிஞ்சு உள்ளாடி இருக்கிற சத பகுதி தெரியுது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுத்தோம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறப்போ சிப்பி மீன் உள்ளாடி ஏதாவது தண்ணி குடிச்சிருந்தா கூட அது கீழே தங்கி இருக்கும். அதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டினதுமே நம்ம சிப்பி மீனை லைட்டாக ஆற விட்டுறலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுமே ஒவ்வொரு சிப்பி மீனாக எடுத்துக்கோங்க. ஷெல்ஸில் நல்ல கேப் வந்தனால உள்ளே இருக்க மசில்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சிப்பி மீனோட மசில் ஒரு ஷெல்லில் மட்டும் நல்லா ஒட்டி இருக்கும். மசில் இல்லாத ஷெல்லை வச்சு அந்த மசிலை நீங்கள் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ மசில்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன நண்டு கிடச்சிருக்கு. நண்டை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. மசிலோட பின்னாடி பிளாக் கலரில் ஒரு பார்ட் இருக்குது பாருங்கள். அதை லைட்டாக பிஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிஞ்ச் பண்ணி எடுக்கிறப்போ சிப்பி மீனோட டைஜஸ்டிவ் ட்ராக் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். சிப்பி மீன் மசிலில் இருந்த வேஸ்ட்டையும் நம்ம தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த சிப்பி மீன் அப்படியே சாப்பிடக்கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீனில் டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் உப்பு டேஸ்ட் இருக்கும். நான் இன்னொரு சிப்பி மீன் எடுத்து அதையும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சிப்பி மீன் மசிலை ஷெல்லேருந்து தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிற மசிலில் ஹேர் மாதிரி எந்த பார்ட்டுமே இல்லை. ஆனால் இதில் ஹேர் மாதிரி ஒரு பார்ட் வந்திருக்கு பாருங்கள். இதை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஹேர் பார்ட் கூடவே சம்டைம் மசில் பார்ட்டும் சேர்ந்து வந்துடும். இந்த மீட் பார்ட்டை தனியாக சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் எடிபிள் தான். இந்த மசில் பார்ட் எடிபிள் தான். அடுத்து பின்னாடி இருக்கிற பிளாக் போர்ஷனை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்கை தனியாக பிரித்து எடுக்கணும். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா சிப்பி மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிப்பி மீன் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ண ரெடி ஆயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதுமே நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால சிப்பி மீனுக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். கன்னியாகுமரியை சுற்றி இருக்கிற கோஸ்டல் ஏரியாஸில் எல்லாமே சிப்பி மீன் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இங்கே இருக்க கடலில் நிறைய பாறைகள் இருக்கும். அதில் தான் நம்ம சிப்பி மீன் எடுக்க முடியும். அடுத்து கீரை எடுத்து வச்சு ஒரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். சிப்பி மீன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நாகர்கோயிலில் சிப்பி மீன் மோஸ்ட்லி நவம்பர் டிசம்பர் மந்தில் தான் கிடைக்கும். அதில் தான் நல்ல சீசனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மந்த்ஸ் போக போக சிப்பி மீனில் உள்ள சதெல்லாம் ரொம்ப கம்மியாகி அந்த சீசனே போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போவே நான் ஒரு சிப்பி மீன்லேருந்து சின்னதாக ஒரு நண்டு எடுத்தேன் பார்த்தீங்களா. சின்ன வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மஷி ஆகிறது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும்.
சின்ன நண்டோட பர்பஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நண்டெல்லாம் ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா நண்டு அந்த சிப்பி மீனோட சதையெல்லாம் சாப்பிட்ரும். ஸோ சதையெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும்னு சொல்லுவாங்க. சிப்பி மீனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி அயன் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால அனீமிக்காக இருக்கவங்க எல்லாம் சிப்பி மீன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அனீமிக்லேருந்து சீக்கிரமாக ரிலீவ் ஆகிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு கிடச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிப்பி மீனை சேர்த்துக்கோங்க. சிப்பி மீனை ஆல்ரெடி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால நல்லா கிளறப்போ ரொம்ப ஜென்டிலாக தான் கிளறி விடணும், உடையாமல். நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சிப்பி மீனில் ஆல்ரெடி உப்பு இருக்கனால 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாம் சிப்பி மீனோட நல்லா கோட்டாகிற அளவுக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கன்னியாகுமரியில் கிடைக்கிற அதே டைமில் கேரளாவிலையும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சிப்பி மீன் ரோஸ்ட் நீங்கள் ரைஸ் இல்லைனா சப்பாத்தி ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அப்படியே கூட தனியாக எடுத்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மசாலா பாருங்கள், நல்லா சிப்பி மீனோட கோட்டாகி கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போ கொஞ்சம் கவர் பண்ணி வேக விட்டுறலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு வாட்டி எடுத்து கிளறி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நம்ம வேக விட்டுருந்தோம். ஆனால் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிப்பி மீன் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கும். இந்த தண்ணியோட சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அகெயின் ஒரு வாட்டி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம இதை வேக விட போகிறோம். சிப்பி மீன் வச்சு நான் இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். சிப்பி மீன் ரோஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துட்டு ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. நாகர்கோயில் கன்னியாகுமரி ஸ்பெஷல் சிப்பி மீன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் சிப்பி மீன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.